வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரீன் பாண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு பாண்டை பற்றி தெரியும். அதை வந்து அரசுகளும் வெளியிடும், நிறுவனங்களும் வெளியிடுவாங்க. நம்ம அதை பாண்ட் மார்க்கெட்டில் வாங்கி விற்கலாம். பாண்டுனா என்னங்கிறத கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா தெரியாதவர்களுக்கு அது தெரிந்து கொள்வதற்கு. எப்படி நாம் வந்து வங்கியில் கடன் வாங்குகிறோமோ அதே மாதிரி அரசாங்கங்களும் பெரிய நிறுவனங்களும் நம்மக்கிட்ட கடன் வாங்குவாங்க. அதுக்கு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதுதான் பாண்ட் சர்டிஃபிகேட். அந்த பாண்ட் சர்டிஃபிகேட்டை நாம் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் விற்கலாம். எல்லா பாண்டையும் விற்க முடியாது, சில பாண்டை விற்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த பாண்டை வந்து நம்ம பெரும்பான்மை கிளைண்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இதில் வந்து சில அடிப்படை ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க் அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் வந்து உங்ககிட்ட வந்து பாண்டு கொடுத்து பணம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, அந்த நிறுவனம் நாளைக்கு ஒடிந்து போனால், இல்லை அந்த நிறுவனம் பிஸ்னஸ்லேயே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணம் முழுவதுமாக வராது. அதனால் அது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாம் அந்த பாண்டோட ரேட்டிங்கை பார்க்கணும். ரேட்டிங் வந்து AAA+லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து D வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் AAA வரைக்கும் இருக்கிற பாண்டை வாங்கினாலே இந்த ரிஸ்க்கை பெரும்பான்மையாக நம்ம வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான ரிஸ்க். அடுத்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பாண்டோட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 1 வருட பாண்டா இருக்கும். 2 வருட பாண்டா இருக்கும். சில நேரங்கள்ல 30 வருட பாண்டுகள்லாம் இருக்கும். ஸோ அப்படியான காலங்கள்ல வந்து அந்த பாண்டு வந்து பாண்ட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகல அப்படிங்கும்போது, நம்மளால பணத்தை திரும்ப எடுப்பது சிரமமா இருக்கும். ஸோ 2 ஆண்டு கால பாண்ட் அப்படின்னா 2 ஆண்டுகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பணம் திருப்பி வரும். ஸோ அந்த லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கும். இது 2 தான் முக்கியமான ரிஸ்க். இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம கையில் வந்து ஒரு பாண்டோட ரிட்டர்னும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் தான், வட்டி தான். நம்ம கடன் வாங்கினாலும் நம்ம அதுக்கு வட்டி கட்டுவோம். அதே மாதிரி தான் நாம் இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு வட்டி வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய பாண்டு நம்ம வாங்கியிருக்கிற பாண்டு வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் அரசாங்கம் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அரசாங்கமும் கடன் வாங்கும். அதுக்கு நான் அதிக வட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, எல்லாரும் அந்த பாண்டை வாங்க போயிடுவாங்க. நம்ம பாண்டோட விலை கம்மியாயிடும். ஸோ இப்படி 3 வகையான முக்கியமான ரிஸ்க் வந்து பாண்டில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்கும்போது, தனிநபருக்கு கடன் கொடுக்கும்போது இருக்கின்ற அத்தனை ரிஸ்க்கும் இதுலேயும் இருக்குது. இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து இதெல்லாம் பார்க்காம ரிட்டர்ன்ஸை மட்டும்தான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 10% எனக்கு பாண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, 11% கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு குவார்ட்டர்லி வரும், ஆஃபர்லி வரும், இயர்லி வரும். பணத்தை கண்ணில் பார்த்த உடனே பலருக்கும் இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு திட்டமாக இருக்குது. அப்படி கிடையாது. நாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது அதிக ரிட்டர்ன், அதிக ரிஸ்க். நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குக்கு தான் ரிட்டர்ன் தராங்களே தவிர, அவங்க வந்து சும்மாலாம் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தரல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, நமக்கு இந்த இந்த இன்ட்ரெஸ்ட் ஏற ஏற நமக்கு அதுக்கு ரிஸ்க்கும் அதிகமாகுது. அப்படிங்கிற அளவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய தளங்கள் இருக்குது. RBI வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் வாங்கலாம். ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸும் வாங்கலாம். கவர்மெண்ட் பாண்ட் அதுலேயும் கிரெடிட் ரிஸ்க் இருக்குது. கவர்மெண்ட்டும் உங்கள் பணத்தை திருப்பி தராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாண்டை பொறுத்த வரைக்கும். அப்படி நடப்பதற்கான சூழல் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம், இந்தியாவில் அட்லீஸ்ட். ஆனால் வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த பாண்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் RBI பிளாட்ஃபார்மில் வாங்கலாம். இல்லைனா அதுக்குன்னு தனி தளங்கள் இருக்குது. நான் ஏன் வந்து தளங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஷேர்ஸ் வாங்குறதுக்கு இருக்கின்ற தளங்களை விட பாண்டு வாங்குறதுக்கான தளங்கள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது. அதனால் எங்கெங்கே வாங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ பாண்டை தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேயும் ரிஸ்க் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பாண்டு எப்படி இயங்குது, அவங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி பணம் வருது, இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெறும் அந்த ரிட்டர்னை மட்டும் நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் நான் எதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து பாண்டை பற்றின விஷயம். இப்போ இந்த வீடியோட தலைப்புக்கு வரலாம். இந்த க்ரீன் பாண்டுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த க்ரீன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த க்ரீன் பாண்டை பற்றி புரிஞ்சுக்கலாம். உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பூமி வந்து வெப்பமாகுது. சுகாதாரம் கேடுகள் நிறையா வருது. அதாவது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நிறையா வருது. ஏன்னா நிறுவனங்கள் வர்றதுனால அது கிரியேட் பண்ணுற கார்பன்
டை ஆக்சைடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி உலகத்தில் வந்து பல சிக்கல்கள் இருக்குது. நம்மளுடைய உலக வளங்கள் வந்து வேகமாக தீர்ந்துட்டு வருது. இதெல்லாம் பிரச்சனைகள், உலகத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள். இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. நமக்கு தெரிஞ்சது பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணால் அது வந்து மக்காது, ரொம்ப நாள் அப்படியே தேங்கிடும், நம்ம சூழல் கெட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பேசுவோம். இதுக்கு உலக அளவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து பெரிய மீட்டிங்லாம் போடுவாங்க. அந்த மீட்டிங்லலாம் வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு நாடும் நீங்கள் கார்பன் பிரிண்ட்டை வந்து கம்மி பண்ணணும், உங்களுடைய என்விரான்மெண்டல் இஷ்யூவை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வளங்களை வந்து நீங்கள் சஸ்டைனபிள் எனர்ஜியாக மாற்றணும், சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் கொண்டு வரணும், மறுசுழற்சி செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற அளவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து உள்ளூர் வணிகத்தெல்லாம் ஊக்குவிக்கின்ற சர்க்குலர் எக்கனாமி இப்படி பல டாப்பிக்குள்ளே அது வந்து கொண்டு வருவாங்க. ஸோ உலக அளவில் உலகத்தில் நடக்கிற இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைக்காக தீர்வு காண்பதற்காக, அது சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டும் கிடையாது, சோஷியல் பிரச்சனைகளும் இருக்குது. இஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல், சோஷியல், ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கவர்னன்ஸ். நீங்கள் சரியாக ஒரு நிறுவனத்தை நடத்துகிறீங்களா, எத்திக்கலாக நடத்துகிறீங்களா, இப்படி பல விஷயங்களுக்கெல்லாம் பேசுவாங்க. இப்படிலாம் பேசுகிறது மட்டும் கிடையாது, இதை இந்த க்ரீன் விஷயங்கள், சுற்றுச்சூழலை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை ஒரு நிறுவனம் செய்யுது அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு அதிகமான வரி சலுகைகள் தருவாங்க, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அப்படிங்கிற அளவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டா இவங்க செட் பண்ணுறாங்கல்ல இந்த இஎஸ்டி, நீங்கள் வச்சுருக்கணும் சஸ்டைனபிள் எனர்ஜியாக, உங்களோட சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸாக உங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கணும், நீங்கள் என்விரான்மெண்ட்டை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, உங்கள் நிறுவனத்தில் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும். இப்படியான திட்டங்களை ஒரு நிறுவனம் வந்து நிறைவேற்றி விட்டால், அதுக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது, பெரிய பெரிய ரிப்போர்ட்ஸ்லாம் அதெல்லாம் இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம், இந்த ரிப்போர்ட்ஸை வந்து தயாரிக்கிற ஒரு துறையை. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அவங்க பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க, ஒரு இதை க்ரீன் நிறுவனமாக மாற்றிட்டாங்க, சஸ்டைனபிள் ப்ராடக்டாக, சஸ்டைனபிள் நிறுவனமாக இது மாறிடுச்சு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு நான் சொன்ன மாதிரி வரி சலுகைகள் வரும், நிறையா இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, பல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கலாம். இப்போ க்ரீன் பாண்டுக்கு வரலாம். இந்த க்ரீன் பாண்டுனா என்னென்னா, நம்மக்கிட்ட இருந்து பணத்தை திரட்டி க்ரீன் ப்ராஜெக்ட்டுக்கு, அந்த ப்ராஜெக்டை செஞ்சால் நமக்கு சஸ்டைனபிள் ப்ராடக்ட் கிடைக்கும், சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் கிடைக்கும், நமக்கு வந்து என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது, உலகத்துக்கு நன்மை செய்யும், மக்களுக்கு நன்மை செய்யும், அப்படியான நான் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு அதனால் பணம் கொடுங்க, அதுக்கு பதிலாக நான் இந்த பாண்டை தரேன் அப்படின்னு சொல்கிறது தான் க்ரீன் பாண்ட். பொதுவாக இது அந்த பணம் வாங்குறத அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க செலவு பண்ணணும். இப்போது இதில் மறுபடியும் நம்ம வந்து என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுதான் லாபம். மற்ற பாண்டுக்கும் பாண்டு மாதிரி தான் இதுவும், இது ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. மற்ற பாண்டு எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் இயங்கும். ஆனால் நம்மக்கிட்ட வாங்குகிற பணத்தை இவங்க க்ரீன் அந்த விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன அந்த இஎஸ்டி விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கும்போது, தனிநபராக நமக்கு பெரிய லாபம் கிடையாது. ஏன்னா இதில் ரிட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாண்டோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் பாண்ட்ஸில் வந்து பல நிறுவனங்கள், பல பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. ஏன் வந்து ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னா, குறிப்பாக நிறுவனங்கள் ஏன் காட்டுவாங்க அப்படின்னா, அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய இஎஸ்டி ரிப்போர்ட்டில் வந்து இதை கணக்கு காட்டிடுவாங்க. நான் வந்து க்ரீன் ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஸோ எனக்கு வந்து நல்ல ஸ்கோர் கொடுங்க, என் நிறுவனத்துக்கு நல்ல ஸ்கோர் கொடுங்க, என் நிறுவனத்துக்கு வரி சலுகைகள் கொடுங்க, இப்படின்னு அங்கே வந்து கணக்கு காட்டுவாங்க. அங்கே கணக்கு காட்டுவதால் தான் இந்த க்ரீன் பாண்டை வாங்குறதுல அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இது நிறுவனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஆஸ் எ தனிநபராக நமக்கு இதில் பெரிய லாபம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு சுற்றுச்சூழல்வாதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் இந்த க்ரீன் பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஃபினான்ஷியலி நமக்கு பெரிய லாபம் தனிநபர்களுக்கு வந்து கிடையாது. இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. இந்த க்ரீன் பாண்டுக்கு வந்து அதிக டிமாண்ட் இருக்கும். எதுக்கு அதிக டிமாண்ட் இருக்குங்கிறதே நான் சொல்லிட்டேன். நிறுவனங்களுக்கு மறைமுக லாபம் இருப்பதால் அதிக டிமாண்ட் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, க்ரீன் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு உங்ககிட்ட பணத்தை வாங்கிடுவாங்க, க்ரீன் பாண்டுன்னு பேரை கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க க்ரீன் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, இவங்க வேறு ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல் கூட இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் க்ரீன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம்.
வங்கிகளே வந்து கிரீன் பாண்ட்ஸை வந்து வெளியிடுறாங்க, அரசுகள் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். அதில் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்காட்டாலும் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பணத்தை முதலீடு பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து சுற்றுச்சூழல்வாதிகளாக இருக்கீங்களோ, நம்ம உலகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், வளருவோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.